ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி. என் செல்லமே, என் செல்ல குழந்தைகளே, திருச்செந்தூர் முருகன் உன்னிடம் பேச ஏங்குகிறேன். இந்த முருகப்பெருமான் சொல்வதை நிராகரித்து விடாதே என் செல்லவே. ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம் என்று 3 முறை பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கவனமாக கேள் என் செல்லமே. உனக்கான வார்த்தை தான் இது. என் செல்ல பிள்ளையே, சில நேரங்களில் உன் மனதுக்குள் நீ நினைக்காமலேயே சில தீய எண்ணங்கள் எழுந்துவிடும். அதற்கான காரணம் நீ கெட்டவன் என்பதல்ல, உன் நல்ல மனதை சோதிக்கும் சில சூழ்நிலைகளையே அந்த எண்ணங்கள் உருவாக்குகிறது. புரிகிறதா? நல்ல மனமுடைய உனக்கும் சில தருணங்களில் கோபம், குழப்பம், குற்றம் போன்றவை தோன்றலாம். ஆனால் அதையே நினைத்து பார்க்க வேண்டும். நான் உன்னுள் இருக்கின்ற வரையில் நீ அந்த தீய எண்ணங்கள் உள்ள உன்னை திசை திருப்ப முடியாது. உன் மனதில் நான் அல்லவா குடியிருக்கிறேன். அவை ஒரு நொடிக்கு சாய்த்தாலும் நான் மீண்டும் உன்னை நேரான வழியில் நிறுத்தி விடுவேன். சில சமயங்களில் உனக்கு ஏன் இப்படி கூச்சலிட்டு உணர்வு எழுகிறது என்று உன்னையே நீ கேட்டு பார்க்கவும். மற்றவர்களிடம் பேசும்போது, ஒரு செயலை செய்யும்போது அதன் மூலம் எந்த கர்ம வினையும் வந்திராத வண்ணம் உன்னை கவனமாக இரு என் அன்பு செல்லமே என்று உன்னிடத்தில் உன் மனதிலிருந்து நான் உனக்கு எச்சரிக்கை செய்கிறேன். அதுதான் உனக்கு அந்த மனப்பூர்வமாக அந்த சமயத்தில் நீ உணர்ந்து கொள்வாய். நான் சொல்வதை நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டுதானே இருக்கிறாய். அந்த சமயத்தில் உனக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணத்தையும் உனக்குள் உருவாகும் அந்த சிறு பயத்தையும் விட்டுவிடு. நீ எதிர்பார்த்த சில விஷயங்கள், உனக்கான உதவிகள் நான் அமைத்து தரும் பாதையில் வந்து கொண்டிருக்கிற யாரின் மூலம், எதன் வழியாக, எப்படியான சந்தர்ப்பமாக அது வரும் என்பதை நீயே அறிய முடியாது. ஆனால் நான் அளிப்பது தவறாது, தாமதமில்லை, துல்லியமாக வரும். இன்று உன் மனம் ஒரு நிம்மதியை உணர்ந்தால் அது இந்த முருகப்பெருமானின் வருகையின் அடையாளம் என்பதை தெரிந்து கொள். ஆகவே நம்பிக்கையோடு இரு. உனக்கான உதவியை நான் அனுப்பிவிட்டேன். நிச்சயமாக எனக்கு உதவி கிடைக்கும் என்று பதிவிடு. நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லது நடக்கும் என் செல்லமே. சில நேரங்களில் உன் மனதோடு சேர்ந்து பல விஷயங்களை குழப்பிக் கொண்டிருக்கிறாய். உடைந்து விடாதே. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தந்து கொண்டேதான் இருக்கும். முயற்சி செய்து கொண்டே இரு. விடாமுயற்சி செய் என் செல்லமே. ஆகையால் ஒரு சிறிய முயற்சியையாவது தினமும் செய்து கொண்டே இருந்தால் உன் அத்தியாவசிய தேவைகளை நீ உன் கைகளால் பூர்த்தி செய்ய முடியும். சின்ன சின்ன முயற்சி நாளை பெரிய அளவில் உன்னை முன்னேற்றி கொண்டு வரும். ஆகையால் முயற்சியை நிறுத்தாதே என் செல்லமே. நீ ஏதாவது ஒரு முயற்சியை செய்யும்போது உன்னை அதில் நிச்சயமாக நல்லதொரு தெளிவான சிந்தனையை கொடுத்து நல்லதொரு விதமாக அதை முன்னேறி நிமிர்ந்து நிற்கும் அந்த தருணத்தில் அதை உன் மனதிற்கு நான் செலுத்துவேன் என் செல்லமே. கவலைப்படாதே. தப்பு செய்தவர்களுக்கு தண்டனை உடனே கிடைக்க வேண்டும் என்று நீ நினைப்பது இயல்புதான். ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள், ஒன்றை மட்டும் நினைத்துக்கொள். மனிதர்கள் போல் காலமும் நானும் அவசரப்படுவதில்லை. ஒவ்வொருவருக்கும் தகுந்த நேரம் வரும் வரை நான் அமைதியாக காத்திருப்பேன். ஆடுகிறவர்களை ஆட விடுவேன். அவர்கள் வெற்றியின் உச்சி எட்டியதாக எண்ணும் தருணத்தில்தான் உண்மையின் திரை திறக்கப்படும். அப்போது அவர்களின் அகந்தை அவர்களையே விழுங்கும். சட்டை நியாயத்தின் சக்கரம் தாமதமாக சுழன்றாலும் அது நிச்சயமாக சரியான இடத்தில் நிற்கும். ஆகையால் பொறுமையாக இரு. நீதி தாமதமாகலாம். உனக்கான நீதியை நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் பெற்றுத்தருவேன். காத்திரு என் செல்லமே. நீ எடுத்த முடிவில் உறுதியாய் நில்லு. நீ எடுத்த முடிவில் உறுதியாய் நில்லு. உன்னை சுற்றி சிலர் உன் மனதை கலைக்க முயற்சி செய்வார்கள். ஆனால் நீ அவர்களின் வார்த்தைகளால் குழம்பி விடாதே.
உன் உள்ளத்தின் குரல் என் வழிகாட்டுதலே. அதில் நம்பிக்கை குறையாது நீ நடக்கும் பாதையில் அஞ்சாமல் செல், தைரியமாக செல். நான் உனக்கு துணையாக ஒவ்வொரு அடியிலும் இருப்பேன். என் செல்லமே, கடந்ததையே நினைத்து வருந்த வேண்டாம். வரப்போகும் நாட்கள் உனக்கு நன்மையே தரும். உன் நம்பிக்கையும் பக்தியும் உன்னை உயர்வின் பாதைக்கு அழைத்துச் செல்லும். என் செல்லமே, தைரியத்தோடு உன் முடிவை செயல்படுத்து. மகிழ்ச்சியும் வெற்றியும் உன் வாழ்வில் நிரந்தரமாக நிலைத்து நிற்கும். இந்த முருகப்பெருமானின் அருள் உன்னுடன் உள்ளது என்பதை மறந்துவிடாதே என் செல்லமே. யாருமே உதவ வராத நேரத்திலும் நான் முயற்சியை நிறுத்த மாட்டேன் என்று உன் உள்ளம் சொல்லிக்கொண்டே இருந்தது. அந்த தைரியத்தையும் அந்த நிலைத்த மனதையும் நான் தானே உன்னுள் வைத்தேன். நீ பாதை தெரியாமல் அலைந்தாலும் கண்ணீர் ததுமி நின்றாலும் உள்ளத்திலே என்னை நினைத்து ஒரு நாள் முருகன் எனக்கு நிச்சயம் ஒரு நல்ல வழி திறந்து கொடுப்பார் என்று நம்பி காத்திருந்தாய் அல்லவா? அந்த நம்பிக்கைதான் உன்னை இவ்வளவு தூரம் அழைத்து வந்தது. பிள்ளைக்கு நம்பிக்கையும் பொறுமையும் இருந்ததனால் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் நான் தந்து கொண்டே இருக்கிறேன். ஆம் செல்லமே, அதுதான் இன்று உன்னுடைய பலனாக நிற்கிறது. உன்னுடைய காத்திருப்பு என்றுமே வீண் போகாது. கவலைப்படாதே. எந்த நாளில் எந்த நேரத்தில் உனக்கு பலன் தர வேண்டும் என்பது என் கணக்கில் துல்லியமாக இருக்கிறது. அதனால்தான் இன்று உன்னை வாழ வைக்கும் அந்த அருளை நான் உன் கைகளில் வைத்திருக்கிறேன். நீ சொன்ன முருகா முருகா, இது என்னை வாழ வைத்திருக்கிறது, இது என்னை வாழ வைத்திருக்கிறது என்ற அந்த சொல்லே எனக்கு மிகப்பெரிய பூஜை. இது துவக்கம் என் செல்லமே. நீ இன்னும் உயர வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கிறது. நான் முன்னால் நடக்கிறேன். நீ என் பாதத்தை பின்பற்றி கொண்டே வா. உன் நம்பிக்கையே என் அருளை இன்னும் பல மடங்கு உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு என் செல்லமே. இதோ நீ ஆனந்தமாய் அனுபவிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது. மனதில் எதையோ நினைத்து வேதனையில் இருக்கிறாய். வேதனை தீர்ந்து மகிழ்ச்சி வரப்போகிறது. இந்த முருகப்பெருமான் மேல் பாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாக இரு. நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனையில் உள்ளேன். இதோ விரைவில் உன் எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாகிவிடும் என்று எனது அருள் உனக்கு நிச்சயமாக உண்டு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.